ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து எதிர்பார்த்திருந்த ஆர்டி அட்மிஷன் 2024 to 25க்கான ஒரு அட்மிஷனை வந்து இப்போ ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்து இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத A to Z எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு யாராச்சும் வந்து ஆர்டி அட்மிஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இன்றைக்கி அதாவது 22/4/2024 இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதனுடைய டீட்டெயிலை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேஜுக்கு வந்து வந்துட முடியும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டி அட்மிஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் ஒர்க் ஆகல. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து ஓடிட்டு இருக்கு ஆர்டி அட்மிஷன் 2024 to 25க்கான ஒரு அப்ளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், இதற்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை வந்து பண்ணிக்க உங்களால் ஒரு தெளிவான ஒரு டீட்டெயில் தெரியும். இந்த அப்ளை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா April 22 1 மணியிலிருந்து அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எண்டு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி வரைக்கும், May 20, 2024 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. அது கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃபோட்டோ கம்பல்சரி, அந்த குழந்தையுடைய ஃபோட்டோ வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே போல் பேரண்ட் ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு வந்து கம்பல்சரி இருக்கணும். அதுக்கப்புறமா இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து குழந்தைகள் பெயரில் வந்து இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இந்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நேம் ஆஃப் ஸ்டைல் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேப்ஸில் எல்லாத்தையுமே வந்து டைப் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுடைய பேரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலாண்டு. மறக்காமல் கீழே வந்து இந்த டேட்டை போடுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா நோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 1/8/2020 to 31/7/2021 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எல்கேஜிக்கு எலிஜிபிள் ஆவீங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அதே எல்கேஜின்னு வந்துடும். அதன் பிறகு நீங்கள் 1/8/2018 இருந்து 31/7/2019 இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எலிஜிபிள் ஆவீங்க. இல்லை நீங்கள் எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் காமிக்காது. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ நான் ஒரு டேட் வந்து போட்டிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதுவே எல்கேஜின்னு செலக்ட் ஆகிடுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. அதே போல் சேமான கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜன் இருக்கும். நீங்கள் என்ன ரிலீஜன் வரீங்க அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துருங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு தான் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்டும் அந்த யூசர் ஐடி அதாவது அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ மறக்காமல் கரெக்டான ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. அதன் கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி உங்களுக்கு மேண்டேட்டரி கிடையாது, இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுட்டு சேவ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸும் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கும். மறக்காம அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வெளியே வந்துட்டு ரெஸ்யூம் அப்ளிகேஷன் இருக்கும், அதில் கொடுத்துங்க. இதில் அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துங்க. பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு பேரண்ட் டீட்டெயில் வந்துடும். அதில் உங்களுக்கு ஃபாதர், மதர், அதுக்கப்புறம் கார்டியன் இருக்கும். இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் யாரோட அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து சூஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாதர் நேம், ஃபாதர் என்ன வேலை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க. 84,000 அல்லது உங்களுக்கு 60,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து சூஸ் பண்ணீங்க. கொடுத்த பிறகு கீழே உங்களுக்கு வந்து ஒரு கேட்டகரி இருக்கும், அண்டர் விச் அப்ளைடுன்னு. அதில் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு எஸ்ஆ இருந்தால் எஸ் வந்து கொடுத்துங்க, நோனா நோ வந்து கொடுத்துட்டு செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கும் மேலே இருக்கா அல்லது கம்மியா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 2 லட்சத்துக்கு குறைவானது இருந்துச்சுன்னா எஸ் வந்து கொடுங்க. சப்போஸ் நோ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3வது ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரான்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு சப் கேட்டகரியில் நீங்கள் என்ன கம்யூனிட்டி வரீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணீங்க. சப்போஸ் நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு நோ வந்து செகண்ட் கொஸ்டின் நோ வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் போகிறதுக்கு நீங்கள் இந்த பர்சனல் டீட்டெயில் கிளிக் பண்ணிட்டு பேரண்ட் டீட்டெயில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக வரும்.
அப்போ வந்து செகண்டுக்கு வந்து எஸ் வந்து கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமான விஷயமே இங்கே தான் இருக்கு, அட்ரஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த அட்ரஸ் டீடைல்ஸை கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் டைப் பண்ணீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அட்ரஸ் டீடைல்ஸில் தான் வந்து நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கான மேப் வந்து சூஸ் ஆகும். முன்ன மாதிரி வந்து மேப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே அது வந்து உங்களுடைய ஊரை வந்து கொடுத்த உடனே மேப் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. அதில் வந்து வீட்டு அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் பின்கோடு வந்து கொடுங்க, லாஸ்ட்டாக உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணீங்க. ஸோ அவ்வளோதான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் போட்ட அட்ரஸ் கீழே வந்துடும், அதில் சப்மிட் வந்து கொடுத்தீங்கன்னா மேப் அதே வந்து சூஸ் ஆகும். நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் வந்து இங்கே தான் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஸ்கூலை வந்து மைண்ட்ல வச்சிருப்பீங்க, இந்த ஸ்கூல்ல தான் நம்ம போறோம்னு. சப்போஸ் உங்க அட்ரஸ் போட்டீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து காமிக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நியர்பையா அந்த ஸ்கூலுக்கு நியர்பையா இருக்கக்கூடிய ஸ்கூல் அட்ரஸ்ல வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கங்க. அந்த ஸ்கூல் காட்டு தான் பாத்துங்க, அது எங்க காட்டும் அப்படின்னு சொல்றேன். ஊரை சூஸ் பண்ண பிறகு கன்ஃபார்ம் அட்ரஸ் வந்து கொடுத்துங்க. சேவ் வந்து கொடுத்தோன்னே கன்ஃபார்ம் அட்ரஸ்க்கும் அடுத்துதான் வந்து இந்த போட்டோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோ வந்து சூஸ் பண்றப்ப சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது செலக்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணீங்க. மேக்ஸிமம் இது 100 KB இருக்கிற மாதிரி பார்த்தீங்க பாஸ்போர்ட் சைஸ். அடுத்ததான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. பேரண்டோட ஐடி சொல்லியிருக்காங்க, அதோடைய ஆதார் கார்டு, அதாவது யாராச்சும் அம்மா அப்பா யாராச்சும் ஒருத்தது ஆதார் கார்டு அதுல கொலாப் பண்ணி ஒரு ஸ்மார்ட் கார்டையும் வச்சு விட்டுருங்க, பெட்டரா இருக்கும். இந்த அட்ரஸ்லயும் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து வச்சுக்கோங்க. சேம் நீங்க என்ன அப்லோட் பண்ணீங்களோ அந்த பேரண்ட் ஐடியில இதுலயும் அதுலயே சேம் அப்லோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து கீழே வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்க அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு செலக்ட் ஸ்கூல் வந்து கேட்டிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க அட்ரஸ் தகுந்த ஸ்கூல் தான் வந்து காட்டியிருக்கும், ஒரு சில ஸ்கூல் காட்டாம இருந்திருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த அட்ரஸை மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்கன்னா பேக் போயிட்டு இந்த அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ்ல வந்து மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிட்டு நியர்பையா உங்களுக்கு எந்த ஸ்கூல் வேணுமோ அந்த ஸ்கூலுக்கு நியர்பையா இருக்க ஊரை கொடுத்து அட்ரஸ்ல சப்மிட் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ஃபைனலுக்கு வாங்க. மறுபடியும் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண போட்டோஸ் எல்லாம் அப்படியே வியூ ஆகும் உங்களுக்கு. அந்த மாதிரி காட்டும் போது இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் வந்து காட்டும். அந்த மாதிரி ஸ்கூல் காட்டும் போது இந்த ஆறாம் மரம் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு மூவ் ஆகும். மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கூல் செலக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கடைசியா உங்களுக்கு சேவ் அப்படின்னு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ காட்டுப்பாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஓகேவான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா மேல மறுபடியும் பேக் போறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபைனலா நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எந்த டீட்டுமே உங்களால வந்து பண்ண முடியாது. கடைசியா சப்மிட் வந்து கொடுத்த பிறகு மறுபடியும் உங்களுக்கு இந்த பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். முடிச்ச உடனே உங்களுக்கு மொபைல்ல SMS வந்துடும். நீங்க என்னென்ன ஸ்கூல்ல எல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஸ்கூல்ல எடுத்து போயிட்டு ஒரு காப்பி இந்த ஜெராக்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த ஃபைனல் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த அட்ரஸ் மட்டும் கரெக்டாக வந்து கொடுங்க, மற்றது எல்லாமே சிம்பிள். இந்த அட்ரஸ்ல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ உங்களுக்கு நியர்பையா இருக்கக்கூடிய ஊரை கூட கொடுத்து ஸ்கூல்ல போமா சொல்லிக்கங்க. இந்த மாதிரி வந்து அட்ரஸ்ல வராதனால இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஸ்கூல் வந்து கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஈஸியா வந்து RT அப்ளிகேஷன் எப்படி போறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.